அப்படி பார்க்கும் போதும் 13வது தொகுதி கொளத்தூர் தொகுதி கண்டிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர் வெல்வது உறுதி என்பது உறுதி. அதில் அந்த வாக்கு வித்தியாசங்கள் குறைவதற்கான வாய்ப்பு அதிகம். அது 3 முனை போட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 10,000 15,000த்துக்குள்ளே தான் அந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். 4 முனை போட்டியாக இருந்தால் ஒரு 30,000லேருந்து 40,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி திரு சத்யா அவர்கள். பொதுவாக திமுக வட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கொளத்தூர் தொகுதி அப்படின்னாலே ஒரு நட்சத்திர வேட்பாளர் தொகுதி அப்படின்னு மாறி அமைஞ்சதுனால இந்த தொகுதியிலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் நிற்பாரா, ஒருவேளை இந்த தொகுதி ஒரு முதல்வர் தொகுதி அப்படிங்கிறதுனால அடுத்து துணை முதல்வருக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டு அவர் ஒரு வேற இடத்துல நிற்பாரா அப்படின்னு ஒரு களம் கூட பார்க்கப்படுறாங்க. அப்படி எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேப்பாக்கம் தொகுதி அவர் போய் எடுக்கிறதுக்கான காரணமும் நிறைய கல ஆய்வு அவங்க சார்ந்து பண்ணியிருப்பாங்க. அவர் சேப்பாக்கத்தை தாண்டி வரமாட்டார், இவரும் கொளத்தூரை தாண்டி போக மாட்டார். இப்போ இருக்கிற கல சூழ்நிலையில் என்னுடைய பார்வையில் முதல்வரும் துணை முதல்வரும் தொகுதியை கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. அது என்னோட பார்வையில் நான் உறுதியாக சொல்கிறேன். அதான் இது அந்த பகுதி மக்களோட பார்வையில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு வேளை அவங்களே வேட்பாளராக நின்னால் ஒரு மாற்று கருத்து எதுவுமே இல்லாமல் திரும்ப முதல்வர் நின்னாலும் சரி அல்லது அவரது மகன் அவர் நின்னாலும் சரி, இது வெல்வது என்னவோ திமுக அப்படிங்கிறது பிரதானமான ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.